ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு லாஸ்ட் வீக் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலைனாலும் உங்களெல்லாம் எங்கே நான் இழந்துருணுன்ற பயம் மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இன்னும் வாய்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாகலை. ஓவரால் நேற்று தான் தையல் பிரிச்சாங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் டாக்டர் என்ன பேச சொல்லிட்டாரு. நீங்கள் பேசுங்க, பேச தான் உங்களால் வாய்ஸை திரும்ப கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ட்டு பயங்கரமான ஹோப் கொடுத்தாரு. மோரர்லெஸ் எனக்கு வாய்ஸே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் சொல்லியும் இருந்தாங்க. ஆனா கடவுள் எனக்கு திரும்ப இந்த கிஃப்ட கொடுத்திருக்காரு. கொஞ்சம் பெயின் இருந்தாலும் வாழ்க்கையில நம்ம ஓடியே ஆகணும் இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு கான்பிடென்ட்டா பேசுறேன். என்னோட நரேஷன்ல குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது புதுசா ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை சீரியல் கில்லர் ஹாரர் டிராமாவை தான். பொதுவா பல படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். சீரியல் கில்லர் ஸ்டோரினாலே ஒன்னு கடத்திட்டு போய் கொல்லுவான், இல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக க்ளூவை விட்டுட்டு போவான். இப்படி விதவிதமான சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல பார்க்க போற சீரியல் கில்லர் புதுவிதமான டெக்னிக்கை கையாண்டிருக்காங்க. சயின்டிபிக்கா ஹியூமன் வைரஸ், ஹியூமன் பாம்பு, அது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவன் ஹியூமன் வேப்பர்னு ஒன்னத்தை ரிலீஸ் பண்ணி அதை கரெக்டா யாரை டார்கெட் பண்ணணுமோ அவங்க கிட்ட அந்த வேப்பரை சென்ட் பண்ணி அவங்கள பிளாஸ்ட் பண்ண வச்சு சாகடிக்கிறது அந்த சீரியல் கில்லரோட திறமையே. இன்கேஸ் இவன் மறைஞ்சும் வாழல, ஒளிஞ்சும் என்ன கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி சவாலை விடலைங்க. நேரா நான் தான் இந்த கொலையை பண்ணேன், இதுக்கப்புறமும் நான் தான் கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்சே விடுவானா பாத்துக்கோங்களேன். அப்போ இந்த சீரீஸ்ல எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பெல்லாம் இருக்கும்னு நீங்களே கிஸ் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்த உடனே எனக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, எழுந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஹியூமன் வேப்பர் அப்படிங்கிற இந்த டிராமாவோட ஃபுல் கியூரியாசிட்டியை நரேஷன் மூலியமா உங்களுக்குள்ள கொண்டுட்டு வர ட்ரை பண்றேன். இந்த டிராமாவை நான் பேசுறதுக்கு டைம் எடுத்து தான் பேசுவேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுவேன். ஸோ வாய்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தா ஒன்ஸ் அகைன் திரும்பவும் என்ன மன்னிச்சுக்கோங்க. வாங்க இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு பரபரப்பான டிவி சேனலுக்கு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு பெரிய ப்ரொஃபஸரை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்க போறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஷோவே அந்த டிவி சேனல்ல இருக்கு. அதோட பேர் தீஸ் டேஸ் வித் கொயோகோ கோனோ. நம்ம ஹீரோயினோட பேர் கோனோ. அவங்க வெரி ஸ்பெஷல் பர்சன் மட்டும்தான் இன்டர்வியூ எடுப்பாங்க, அதுவும் வீக்லி ஒன்ஸ். இப்ப அவங்க இன்டர்வியூ எடுக்க போறது டோக்கியோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த குயாக்சோனோ அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொஃபஸர் தாங்க. இப்ப புதுவிதமான ஒரு பயோ ஜெனரேஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. அதுவும் எதுக்காக கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லைவ் ஷோ ஓடிட்டு இருக்கு. சோ ஹீரோயின் டைமுக்கு போலன்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆட் பிளே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க டிவி சேனல் ஆட் பிளே பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பரபரப்பா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க லிப்ட்ல வரும்போது அதே சமயத்துல அந்த டெலிவிஷன் சேனலுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலும் வேக வேகமா மேல வந்துட்டு இருக்கு. அந்த பார்சல் இப்போ இன்டர்வியூ எடுக்க போற ரூம்க்கு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் விட்டு வெளியில வருவாங்க. அவங்க அந்த பார்சலை எடுத்துட்டு வரவங்க மேலே இடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல சாரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படி பரபரப்பா ஹீரோயின் ஓடி வரும்போது ஒரு செகண்ட் கதவு முன்னாடி நின்னு அப்படியே நெஞ்சில கை வச்சு தன்னை கண்ணு மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு டைமே இல்லாம இன்டர்வியூக்குள்ள நுழையிறா. தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவோரமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கான்பிடன்ஸோட கதவு திறந்துட்டு உள்ள போகும்போது அந்த பார்சலும் சேமா உள்ள வருது. இவங்க டேபிள் கிட்ட போறதுக்குள்ள கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலா அவங்களோட சேர்ல உட்கார்ந்த உடனே ஷோ ஸ்டார்ட் ஆகும் போது அந்த பார்சலை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இத உடனடியா திறங்க அப்படின்ற மாதிரி அதுல எழுதி இருக்கு. இங்க ஹீரோயின் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணி ப்ரொஃபஸரை பார்த்து அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோ பத்தின இன்ட்ரோ டீடைல்ஸ் கொடுத்துட்டு புதுசா நீங்க பயோமாஸ் ஜெனரேஷனை ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்கீங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்க, பயோங்கிறது நேச்சுரல் அனிமல் ரிசோர்ஸ், பிளான்ட் ரிசோர்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாசான ஜெனரேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காருங்க. பிளான்ட் அண்ட் அனிமல்ல இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பார்சல் அப்படியே அங்கிருந்து மூவ் ஆகி ஒருத்தன் அதை எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேமராவை கரெக்டா இன்டர்வியூ நடக்கிற இடத்துல போக்கஸ் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இடமே சைலண்டா இருக்கு. ஆனா வெளியில இருந்து திடீர்னு இந்த வேப்பர் நீராவி வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்குங்க. அவர் கால் கிட்ட முதல்ல ஏற பாக்குது. அவரு யதார்த்தமா காலை தூக்கி கால் மேல போட்டுக்கிறாரு. அடுத்த செகண்ட் அப்படியே சேருக்கு பின்னாடி போய் அவரோட முதுகு வழியா அவர்கிட்ட பாஸ் ஆகி அவரு காஃபி குடிச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும் போதே மூக்குக்குள்ள நுழையுதுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவ்வளவுதான் மனுஷங்குள்ள அப்படியே பீடியா இந்த நீராவியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பேய் கூட்டம் மாதிரி வாய்க்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் உள்ள போயிட்டு அப்படியே திணற வைக்குது. எல்லாரும் மிரண்டு போறாங்க. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க நடந்துட்டு இருக்கிறது அப்படியே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல. கொஞ்ச நேரத்துல அந்த வேப்பரை அவரை மேல தூக்கி அப்படியே ஒரு மடக்கி டமால்னு பலூன் வெடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்ட் ஆகுதுங்க. இடமே ரத்த சிதறல்களா இருக்கு. எல்லாரும் உறைஞ்சு போயிடுறாங்க.
யாருக்குமே அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிஸ் கூட பண்ண முடியல. இப்படியாப்பட்ட கோர சம்பவத்தோட டைட்டில போட்டு இந்த டிராமாவை ஆரம்பிக்க அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாட்டுல ஏதோ குறை இருக்கு போல இருக்கு. ஒருத்தன் என்னடா இது சாப்பாடுன்னு அப்படியே திரும்பி பாக்குறான். அந்த சமயத்துல ஹோட்டல் முதலாளி அங்க வேலை செய்யறவனை புடிச்சு கண்ணா பின்னான்னு கத்திட்டு உனக்கு சம்பளம் கிடையாது போ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த இடத்துல ரொம்ப காமா பவ்யமா நம்ம கதையோட கதாநாயகன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அவரு ஹோட்டல் முதலாளியை பார்த்து சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் ஆச்சு, சாப்பாட்டுல ஏதாவது குறையா அப்படிங்கிற மாதிரி முதலாளி கேட்க, சாப்பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் இப்ப சாப்பிடுற சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹோட்டல் முதலாளி கேட்க, அந்த நேரத்துல இப்ப நீங்க ஒருத்தர் உங்க கடையில வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு சண்டை போட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்படி ஒரு தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணாம முதலாளி கண்ணா பின்னான்னு பேசுறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உங்க கடையில இருக்கிற காய்கறிகள்லாம் எப்படி செதறி போய் கிடக்கு, எங்கேயாவது ஹைஜீனா இருக்கா, மூணாவது வெளியில பாத்தீங்களா ஏதாவது டேபிள் சேர்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, அது சுத்தமா இருக்கா, எதுவுமே கிடையாது. இப்படியாப்பட்ட கிளம்சியா ஒரு ஹோட்டல்ல நடத்திக்கிட்டு இதுல ஒர்க் பண்றவங்க கிட்ட எகத்தாளமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த முதலாளி பாம் அப்படின்னு ஒர்க் பண்ற அந்த சர்வன்ட்ட கூப்பிட்டு, ஏயா உனக்கு அந்த சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு சுத்தமா தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அவன் பதில் சொல்ல, அவ்வளவுதான் கடை முதலாளிக்கு கோவம் வந்து இவனை திட்ட இவன் அவனை திட்ட டக்குன்னு கோவமாகி அவனை பிடிச்சி சண்டை போட போக அப்பதான் தெரியுது சார் பெரிய போலீஸ் ஆபீசர்ன்ட்டு. ஏன்னா அவருக்கு அந்த நேரத்துல ஒரு கால் வர நம்ம ஹீரோ ஹோட்டல் முதலாளிய டேபிள்லயே பிடிச்சி அமுக்கிட்டு செம்ம போல பொழந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல பாமா அவன் பேரு இங்க வந்து என்னோட போன் ஆன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, முக்கியமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன் திரும்ப நீங்க வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ நான் ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல இருக்குன்னு தெரியும் இல்லையா, என்ன போய் எமர்ஜென்சியா வரணும்னு கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி வந்த காலுக்கு பயங்கர நக்கலா நம்ம ஹீரோ பதில் சொல்லிக்கிட்டே ஹோட்டல் முதலாளிய பொழந்து கட்டிட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த சீன்ல அவனை பயங்கரமா அடிச்சு போட்டு வெளில வந்திருப்பான் போல இருக்கு. அந்த நேரத்துல அந்த பாம்புங்கிற சர்வன்ட் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த கடையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போ, சும்மா எல்லாரும் பேசுறதுக்கெல்லாம் தலையசிச்சுக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்படிதான் அடிமைப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒரு அகதியா இந்த நாட்டுக்குள்ள இருக்கேன் சார், என்னால எல்லா இடத்துலயும் வேலை செய்ய முடியாது, முதல்ல எனக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ ட்ரை பண்ண கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு போறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த சேனல்ல தான் இப்போ கோர சம்பவம் லைவா போச்சு இல்லையா, அங்க இருக்க பிரஸ் மீடியா எல்லாருமே இந்த சேனல்ல சுத்து போட்டுறாங்க. வெளியில பொதுமக்கள் நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ங்கிறதுனால அந்த ட்ரெஸ் அப் பண்ணி அவன் உள்ள போயிட்டு இருக்கும் போது பயங்கர கிரௌடு. அப்போ ஒரு ஆஃபீஸர் வாங்க ஒக்காமேட்டோ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோட பேர் ஒக்காமேட்டோ கெஞ்சி, நம்ம கெஞ்சினே வச்சுக்கலாம், என்னாச்சு ஏன் இந்த அளவுக்கு கிரௌட் இருக்கு, ஏதாவது மரணம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஸ்டூடியோ முழுக்க ரத்தங்களா இருக்கு. என்னாச்சு அங்க, ஏன் இப்படி ரத்தமா தெளிச்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நத்த சொல்ல, இங்க நடந்த சம்பவம் மொத்தமே லைவா டெலிகாஸ்ட் ஆச்சு, அதை நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஸ்டூடியோ இருக்கும் இல்லையா அதுக்கு மேல இவங்க நடந்து போயிட்டு சுத்தி பாக்குறாங்க. ஸ்டூடியோ முழுக்க அப்படியே ரத்தமா பிளாஸ்ட் ஆகி போய் கிடக்கு. இங்க ஃபாரன்சிய சேர்ந்தவங்க எல்லாம் டெஸ்ட் அண்ட் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுங்க, பெரிய கொலையே நடந்துச்சா, பாம்பு அடிச்சுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க இருக்க லேடி கியூகோசானோ ப்ரொஃபசர் ஆஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அவரு பேட்டி கொடுக்க வந்திருந்தாரு. திடீர்னு ஒரு வேப்பர் மாதிரி வந்துச்சு, அவர் அப்படியே மேல தூக்குச்சு, அவர் அந்த இடத்துல பலூன் மாதிரி பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சு சதறிட்டாருன்னு லைவ்ல நடந்த விஷயங்களை டேப்ல காட்டிட்டு இருக்காங்க. அந்த டேப்ல நடந்த விஷயங்களை அவன் பார்க்கும்போது இன்டர்வியூ நடக்கும்போது அப்படி ஆச்சு, ஆமா ஒரு நீராவி மாதிரி அவரை தூக்குது, இது ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதா இல்ல லைவ் இன்டர்வியூன்னு திரும்பவும் கேட்க, லைவ் இன்டர்வியூல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல, ஐயோ இது கோனோவாச்சே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்க, ஆமா அது கோனோவே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே அங்க இருக்க இன்னொரு ஆஃபீஸர் நீங்க இங்க இருக்கவங்க யாரை வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, கண்டிப்பா கோனோவை தானே கேள்வி கேட்பாங்க. ஸோ அவ பயந்து போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க உடம்பு முழுக்க ரத்தம் எல்லாம் பட்டுச்சு இல்லையா, அதனால ஃபுல்லா குளிச்சுட்டு டவலோட உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அவங்களே பார்த்துட்டு, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண, நீ சஸ்பென்ஷன்ல இருந்த திரும்பவும் வேலையில செஞ்சிட்டியா கெஞ்சி அப்படின்ற மாதிரி கோனோ கேட்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி அவரும் பதில் சொல்ல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்க, கோனோ டக்குன்னு எழுந்து, ஏன் எல்லாத்தையும் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க, இதுல என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல இவங்க இங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வேற ஒரு ஷிஃப்ட் இருக்கு, அது மட்டும் இல்ல அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததுல கொஞ்சம் ஷாக் ஆகி போயிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் கோஆபரேட் பண்ணாம போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி நம்ம கெஞ்சிக்கு போனோவ தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, அவரும் அதை பெருசா கண்டுக்கல. இந்த பக்கம் திரும்பவும் ஆபீஸ்க்குள்ள பயங்கரமான பரபரப்பு. சேனல்ல உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு கோணும் வேகமா ஓடி போய் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸ் தொடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அது வேற பாமா இருக்க போது, ஏன்
டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குற நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஏன்னா இந்த இன்டர்வியூ எடுக்க போற ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த பார்சலும் உனக்கு வந்துச்சு. அதை கொடுக்கறதுக்காக டேபிள் மேல வச்சிருந்தோம். ஷோ ரெடி ஆனோன்னு அந்த பார்சலை நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். அதுல என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அதை பிரிச்சுட்டா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதுதான் எனக்கு வந்த பார்சல்னு சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதோட மூடியில ஒரு QR கோடு இருக்குங்க. அதை கோட் பண்ணலாமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அதை கோட் பண்ணி டிவியில கனெக்ட் பண்றா. அந்த நேரத்துல அதுல ஒருத்தன் பேட்டி கொடுத்துருக்கான். ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் மர்டரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் அந்த மர்டரை பண்ணதே நான் தாங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப செத்து போன ப்ரொஃபஸரை நான் மீட் பண்ணேன். ஆனா அந்த ப்ரொஃபஸர் அன்னைக்கு நல்லவனா இல்ல, ஆக்சுவலா நல்லவனா இல்லாதவதான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கான். அவனெல்லாம் நீங்க போட்டுறீங்க, பெரிய ஆளா மதிக்கிறீங்க இல்லையா? ஆனா அவன் சாக வேண்டிய குற்றவாளி. அவன் ஏன் செத்தான், எதுக்காக செத்தான் அப்படிங்கறத நான் நேரா கூட வந்து சொல்றேன். நான் கன்ஃபஸ் கூட பண்றேன். இதே மாதிரி பல கொலைகள் நான் பண்ண போறேன். ஆனா நீங்க எல்லாத்தையுமே லைஃபா பார்க்கலாம். நான் யாரு என்னன்னு அண்டே போட்டு பிச்சுக்கிட்டு என்ன தேட வேண்டிய அவசியம் இல்ல. சீக்கிரமா உங்களை குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பை see you tomorrow அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி ஒரு கில்லர் வந்து QR கோட் மூலியமா தன்னோட ஃபேஸை காமிச்சு இது மாதிரியான ரெக்கார்டிங்கை பண்ணி நமக்கு அனுப்பியிருக்க முடியும்? இவன் வேற யாராவது இருக்கும், சும்மா நம்மள குழப்பறதுக்காக பிராங்க் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொலை நடந்த ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவே எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்னைக்கு காலையில் தாங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு டைம் எல்லாம் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த விஷயம் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. ஏன்னா சேனல்னாலே சின்ன சின்ன விஷயங்களை டிஆர்பிக்காக ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அதுவும் இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ அந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிஆர்பியை கொண்டு வரும். அதை பார்த்துட்டு சோசியல் மீடியால இருக்கவங்க எல்லாம் அவங்களோட ஸ்டைல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்து பேசுறது, அவன் கொடுத்த சவாலுக்கு மீம்ஸ் பண்றது, இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நேரா வந்து இவங்களெல்லாம் மீட் பண்ண போறான்ட்டு வேற சொல்லிட்டான் இல்லையா? அதுக்காக அந்த ஒரே கியூரியஸா அவன் யாரு, என்ன, எப்படி இருப்பான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. ஆனா இது சம்பந்தமா வேற யாரும் சோசியல் மீடியால போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் ஃபோர்ஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இப்படியாப்பட்ட பார்சல் வந்திருக்கு, இப்படியாப்பட்ட வீடியோ ஒருத்த அனுப்பியிருக்கான், இது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கெஞ்சி எழுந்து மேபி நம்மள குழப்பறதுக்காக இது மாதிரியான வேலைகளை பண்ணிருக்கலாம், ஆனாலும் இது உண்மையா கூட இருக்கலாம், இது நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, இது தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல கெஞ்சி கூட இருந்த லேடி டக்குன்னு எழுந்து இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வேப்பர் கேஸ் மாதிரி ஒண்ணு லங்ஸ்குள்ள போயிருக்கு. அந்த லங்ஸை பெருசாக்கி இருக்கு. அந்த லங்ஸ் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அப்படியே பலூன் மாதிரி ஊதி வெடிச்சு உடம்பெல்லாம் செதறி இந்த இடத்துல செத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு பார்ட்ஸும் நெருப்புல சுட்டு பாபிக்யூ மாதிரி வெந்து போனா எப்படி இருக்கும் அப்படி ஆயிருக்காங்க. அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நெருப்பு எந்த ஒரு ஹீட்டான சப்ஸ்டன்ஸுமே இல்லாம நார்மலா ஒரு வேப்பர் உடம்புக்குள்ள போயிட்டு உடம்புல இருக்க ஆர்கன்ஸை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்குன்னா அது எப்படியாப்பட்ட எலிமெண்டா இருக்க முடியும்? இது எப்படியாப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கறது ஒண்ணுமே புரியாம எல்லாரும் குழம்பி போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்டடி பண்ணவே ஆரம்பிச்சிடறாங்க. அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டிசிஷனையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது கெமிக்கல் டெரரிசம் கூட இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபைனலா கூட்டம் கலைஞ்சி போறதுக்கு முன்னாடி கெஞ்சி அங்க இருக்க ஹையர் ஆஃபீஸர் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு வெளில கூப்பிட்டு போறாரு. அந்த நேரத்துல இன்னைக்கு நீ பேக்கெட் எடுத்து வந்திருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா சார், நீங்க இப்படி ஸ்மோக் பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்ல அந்த நேரத்துல டே டாக்டர் மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணாதடா, உனக்கு தம்மு வேணும்னா வாங்கிக்கோ, ஒன்னே ஒன்னு இந்தா அப்படின்ற மாதிரி நீட்ட கெஞ்சியும் அதை வாங்கி ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல யாரையாவது டேட் பண்றியா அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் கெஞ்சியை பார்த்து கேட்க, என்ன சார் விளையாடுறீங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சீக்கியோன்னு ஒரு பொண்ணு உன்னை மீட் பண்ண விரும்புனா நீ தான் வேலையிலேருந்து சஸ்பென்ஷன்ல இருந்தியே, ஏன் உனக்கு மார்க்கெட்லையா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோடா கேம் எப்படி பிளே பண்றாங்கன்ட்டு, உனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாதான் இந்த வேலையிலேயே நல்லா நிலைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உண்மைதாங்க, எங்க அப்பா கூட அது மாதிரி தான் சொல்லியிருந்தாரு, உங்களை மட்டும்தான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் மீட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமாமா கில்டிடா, அப்படியாப்பட்ட அப்பா அம்மாவுக்கு நீயா அப்படிங்கிற மாதிரி இவரை கலாய்க்க அந்த நேரத்துல திரும்பவும் எதுக்காக என்ன வேலைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கும் போது, ஆக்சுவலா நீ யாரால வேலையை விட்டு போனியோ இந்த ரிப்போர்ட்டரால தான் திரும்ப வேலைக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பதில சொல்லிட்டு கெஞ்சிய கலாய்ச்சிட்டு போக, கெஞ்சிக்கும் நம்ம கோனோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்றது எல்லாம் மீனாகுது. ஆனா என்ன ஏதுன்னு போக போக பார்க்கலாம். அந்த நேரத்துல சோனு அப்படிங்கிற ஒரு கேஸ்னால உங்க இறந்து போனதுனால இவருக்கு சஸ்பென்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரு லைட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்தா அப்படின்னு இவரோட ஐடி கார்டை கொடுத்துட்டு ஜாபுக்கு வெல்கம் பண்ண, உன்னாலதான் இந்த கேஸையும் கிராக் பண்ண முடியும்னு அவரு என்கரேஜ் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா முதல் முறையா கோனோவை மீட் பண்ணும்போது ஆபீசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நேரத்துல இவங்க டிவி சேனல்ல இருந்து வந்திருக்காங்க, பிஆர் ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் முதல் முறையா மீட் பண்ணவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் நம்மளோட கெஞ்சியோட மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதை நினைச்சு பார்த்தவரு கோனோவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. சோ இந்த கேஸை எப்படி டீல் பண்ணலாம், இது ஒரு கெமிக்கல் டெரரிசமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, நம்ம கோனோ கிட்ட இருந்து ஏதோ ஒரு ரிப்ளை வர மாதிரி டைப்பிங் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனா பதிலே வரலங்க. அதுக்கப்புறம் இவ இப்படிதான் அப்படின்ட்டு இவன் வேலைக்கு கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டோக்கியோட கவர்னர் பிரஸ் மீட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாரையும் வர வச்சிருக்காரு. அந்த இடத்துல பிரஸ் மீடியான்னு கூடி இருக்காங்க. இந்த விஷயத்த ரொம்ப பெருசா ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையா கட்ட வேணாம், எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வந்துருவோம். அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் ஓப்பனா வந்து நேரடியா கன்ஃபெஷன் கொடுக்கறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கான். அதனால அந்த இடத்துக்கு எல்லாரும் போய் ஒரு கிளம்சி ஆக்கிடாதீங்க, தயவு செஞ்சு யாரும் அந்த இடத்துக்கு போகாதீங்க, பொதுமக்கள்லாம் விலகியே இருங்க, கேமரா மைக்கெல்லாம் தூக்கிட்டு எல்லா சேனலும் ஓடிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம மக்கள் அதை கேட்குமா? எனது கில்லர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறானான்னு பாதி மக்கள் வெளியே மறைச்சிட்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல வண்டியே ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு மக்கள் இங்கே அங்கேயும் ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவ வேற வண்டி ஓட்டிட்டு இருக்கா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த கில்லர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னானோ அந்த இடத்துல ஊர் மக்களே கூடிருச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துல அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறானோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போனவரு இங்கேயும் அங்கேயும் தேடி பாக்குறாரு. அவன் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றானா, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு அந்த ரெஸ்டாரண்டோட மாடிக்கு போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா காலியா இருக்கிறதுனால ஒரு மாடியில இருந்து அந்த வியூவை பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கோனா நின்றுட்டு இருக்கா. இவரோட மைண்ட் அப்படியே பிளாஷ்பேக் உள்ள திரும்பவும் போதுங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு நட்போ காதலோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. பிளாஷ்பேக்ல ஹீரோயின் கூட கேஸ் விஷயமா வெளியில போகும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க கார்ல இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் பேனிக் ஆகி போயிட்டு டென்ஷனா இருக்கா. ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க, இந்த கேஸ் விஷயமா ராவும் பகலுமா அலையறீங்க இல்லையா, நைட் நேரத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா, தூக்கம் ஏதாவது வருதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க ஆல்ரெடி எனக்கு இன்சோமியா இருக்கு, நான் லேட்டா தான் தூங்குவேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு படப்படப்பா இருந்துச்சுன்னா கையை உங்களோட செஸ்ட்ல வச்சுக்கோங்க, உங்களோட ஹார்ட் பீட்டை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஒரு அமைதி நிலை கொண்டுட்டு போகும், அப்படியே நீங்க ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் அதை ட்ரை பண்றா. ஆனா கண்ணை மூடிக்கோங்க அப்பதான் ஹார்ட் பீட் நல்லா கேட்கும்னு சொல்லும் போது அவளும் ட்ரை பண்ணி பார்த்த உடனே அப்படிலாம் எனக்கு ஒன்னும் ஃபீல் ஆகல, ரிலாக்ஸும் ஆகலன்ற மாதிரி சொன்னோன்னே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு கார்ல ஒரு பாட்டை பிளே பண்ண, அந்த பாட்டை கேட்டுட்டு இது என்ன பாட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து கேட்க, இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது, அதனால டீ காஃபி வாங்கிட்டு வரேன்ட்டு அவர் போயிருப்பாரு போல இருக்கு. வந்து பார்க்கும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ சொன்ன மாதிரி செஸ்ட்ல கை வச்சுக்கிட்டு அந்த மெடிடேஷனை பண்ணிருப்பா போல இருக்கு. அதுல நல்லா தூங்கிட்டா தலைவி. அந்த சீனை நினைச்சபடி இப்ப ஹீரோயின் வெளியில நின்னுட்டு இருக்கா இல்லையா, அத அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காரு. பட் அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவ பாட்டுல நார்மலா அவளோட வேலையை தாங்க பார்த்துட்டு இருக்கா. டைம் பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கு. சொன்ன டைமுக்கு கில்லர் அந்த இடத்துக்கு வரல. என்னது ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவன் சொல்ல, அப்படி இன்னும் டைம் ஓடி 3/4 மணி நேரம் ஆயிடுது. பார்த்தா சூரியனே மறைஞ்சு நைட்டே வந்துடும் போல இருக்கு. இந்த பக்கம் கில்லர் வரலன்ட்டு அவன் சும்மா பிராங்க் பண்ணி நம்மளெல்லாம் வர வச்சுட்டு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது அவனோட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருப்பா இல்லையா, அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பார் இல்லையா, அவரு எவ்வளவு நேரம்
நேரமா என் கடை வாசல்ல நீங்கள்லாம் கடை போட்டுட்டு இருப்பீங்க, என் கடைக்கு யாருமே வந்து சாப்பிட வரல, என்னோட பிசினஸ் போச்சு, முதல்ல இங்க இருந்து காலி பண்றீங்களா? ஆக்சுவலா இது ஒரு பெரிய விஷயங்கிறதுக்காக தான் நான் பெர்மிஷனே கொடுத்தேன். நீங்க இத்தனை பேர் இங்க கூடி இருக்கிறீங்க, அந்த கில்லர் இன்ன வரைக்கும் வரவே இல்லை, சொன்ன டைமுக்கு வரல, இது அவன் பண்ற பிராங்க், ஏங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, இது மாதிரி நிறைய லூசுங்க எல்லாம் சுத்திட்டு இருக்குது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவன் பாட்டில கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி போய் டென்ஷனா உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட ஹாய் சொல்ல, மேடம் உங்களை எங்கேயோ நான் பாத்திருக்கேனே அப்படின்னு அவன் ஷாக் ஆகி, அந்த ப்ரொஃபசர் சாகும்போது இன்டர்வியூ எடுத்தது நீங்க தானே கோணும் அப்படின்ற மாதிரி அவன் பேச்சு கொடுக்க, ஆமாங்க சார் நானே தான், ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட், உங்க கடையில எப்பவுமே கூட்டம் அல பாயுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கும் மொக்கையாகி போயிடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்படியே டைம் போயிட்டு இருக்கு, சூரியனும் மறைய போது, கில்லர் வந்த பாடில்ல. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. டக்குன்னு மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஆச்சரியமாயிடுறான். என்ன ஏதுன்னு பார்த்தா அவன் ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கானாமா, இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு மட்டும் மெசேஜ் தட்டி விட அவ்வளவுதான். பக்கம் ஹீரோயினும் அவளோட டீமும் அங்க இருந்து ஆல்ரெடி கிளம்பி போயிருப்பாங்க போல இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ அவனோட டீமை கூட்டிட்டு ஹீரோயின் சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் கில்லர் சொன்ன லொகேஷனுக்கு தனியாவே டக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பாடி இருக்கு, அதுக்குள்ள போயிடுறா. உள்ள பாத்தீங்கன்னா அந்த கில்லர் பொறுமையா திரும்பி நம்ம ஹீரோயினை பார்ப்பான். பாக்குறதுக்கே டெரரா இருக்கும். அந்த நேரத்துல பாரு, யார்கிட்டையும் சொல்லாம நீ பாட்டுல கடையில பெர்மிஷன் வாங்காம உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்க அப்படின்னு கேமராவை தூக்கிக்கிட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் உள்ள வர ஷாக் ஆகி போய் நிப்பானா. ஆப்போசிட்ல கில்லர் அவனை உட்கார வச்சு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்களோட சேனலுக்கு. இது பயங்கரமான டிஆர்பியை கொண்டுட்டு வரும் இல்லையா, அதனால லைவா அவனை கேள்வி கேட்க போறேன். சரிங்க சார், உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கில்லரும் பொறுமையா இருந்துட்டு நான் கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்டது செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் சார் பழி வாங்குறீங்களா, இது ரிவேஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரிவேஞ்சன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க இன்டர்வியூ கொடுக்கறத நம்ம ஹீரோ கார்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போதே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த கில்லரோ கையில ஒரு கல்ல வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் மாத்திட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் கெட்டது செஞ்சவங்களை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு பொறுமையா பதில் சொல்ல, சரிங்க சார் ப்ரொஃபஸரை எதுக்கு அப்படி கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு காரணம் நீங்க கேட்பீங்க, அதுக்கான எவிடன்ஸ் நீங்க கேட்பீங்க, அதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் சாக வேண்டியவன் அதனால கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க கல்ல கீழே தவற விட, அந்த நேரத்துல ஒயிட் சென்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லிட்டு அப்படியே அந்த கில்லர் அமைதியா இருக்க, என்னது ஒயிட் சென்டரா, அது என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அந்த ஒயிட் சென்டர் என்ன, அதுல என்ன நடந்துச்சு, அதுல அப்படியாப்பட்ட பிரச்சனை நடந்ததுக்கான எவிடன்ஸ் என்ன, கிரைம் கமிட் பண்ணது யாரு, இப்படியெல்லாம் என்ன பல விதமான கேள்வி கேட்பீங்க. நான் இப்ப வந்து உங்க முன்னாடி வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா, இந்த சொசைட்டில அந்த ஒயிட் சென்டர்ல கிரைம் பண்ணவனுங்க இப்ப பெரிய ஒரு பொசிஷன்ல எல்லாம் இருந்துட்டு இருக்கானுங்க. அதனால அவங்க யாரு என்னென்ன பண்ணானுங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரைம் எல்லாம் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி மறைச்சிருவானுங்க. அதனால அவங்கள நானே தண்டிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஆனா ஒருத்தரை விட மாட்டேன், ஒவ்வொருத்தரா நான் கொல்லுவேன். இந்த லைவ பாத்துட்டு இருக்க ஒயிட் சென்டருக்கு சம்பந்தப்பட்டவனுங்க கண்டிப்பா அலறுவானுங்க, அவனுங்க சீக்கிரமா சாக போறானுங்கன்றதுக்காக என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா நான் யாரையுமே விட மாட்டேன், அவங்கள விட மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூ கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்ட்ரேஞ்சா பேசிட்டு, நம்ம ஹீரோவோட காரு பெட்ரோல்லாம் வந்ததை பார்த்துட்டு என்னோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் அவசரமா, சார் உங்களோட பேர் என்னன்னு சொல்லாம போறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பேரா அப்படின்ற மாதிரி அவன் பொறுமையா அப்படியே திரும்பி, இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பேர் ஹியூமன் பேப்பர் அப்படின்னு நீங்க என்ன கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவன் பாட்டுல வெளியில வர, வெளியில பாத்தீங்கன்னா பிரஸ் மீடியா மக்கள் எல்லாருமே இருக்காங்க, இன்க்ளூடிங் போலீஸ் படையெடுத்து நிக்குது. கேடயத்தை புடிச்சுக்கிட்டு ரெடியா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ துப்பாக்கியை காட்டி மரியாதையா கையை தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை பொறுமையா கையை தூக்குவாங்க. அந்த கேடயம் பொருந்திய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அடி மேல அடி வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண போவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ரோபோட் உருகுனா எப்படி இருக்கும், அது மாதிரி அவன் உடம்புல இருந்தே புகை வந்து அப்படியே உருகி சின்ன ஒரு மாமா பால் மாதிரி கீழே விழுந்து டமால்னு வெடிக்குமா, அவ்வளவுதான். அங்க இருந்தவங்க எல்லாம் பறந்து போய் விழுறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் கடை ஓரமா போய் விழுந்துடுறான். அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க புகையா இருக்கும் இல்லையா, அந்த புகையெல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே நீராவி மாதிரி அப்படியே ஒண்ணு சேர்ந்து பிறண்டு அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் மொத்த பெரிய புரட்டுன்னு புரட்டி எடுக்கும். அதுல தூக்கி எல்லாம் அடிக்குங்க. என்ன பண்ணாலும்
அந்த ஆவியை பிடிக்க முடியுமா? யாராலையும் காத்த பிடிக்க முடியாது இல்லையா? அது செம்ம ரகல விடும். அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த வேப்பரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த நீராவி மாதிரி பறந்துட்டு இருக்கிறது காருக்குள்ள அங்கேயும் எங்கேயும் பூந்து மொத்த பேரையும் திம்சம் பண்ணிட்டு இருக்கும். நடக்கிற எல்லா விஷயமே லைவா வேற டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். எல்லாரும் அவங்களோட மொபைல்ஸ் யூஸ் பண்ணி கூட அதை ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நீராவி பாத்தீங்கன்னா உசுன்னு இங்கேயும் அங்கேயும் வளைஞ்சு போயிட்டு மொத்த பேரையும் புரட்டி போட்டுட்டு இருக்குங்க. ஃபைனலா அப்படியே ஒரு பில்டிங்குள்ள போயிடுது. திரும்பவும் வெளியில ஆக்ரோஷமா வந்தது. அப்படியே அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல போய் ஓட்டு மேல திரும்பவும் ஒரு உருவமா மாறி நிக்கும் போது நம்ம ஹீரோ நெத்தி பொட்லே சுட இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு ஓட்டையே விழுந்துருது. ஆனா அந்த ஓட்ட வழியா ஊரே தெரியுதே ஒழிய அது ஒரு வித்தியாசமான ரோபோ மாதிரி காட்சி அளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு திரும்பவும் புகையா மாறி நேரா அங்க இருக்கிற டிரைனேஜ் ஹோல்குள்ள போகுமா. ஃபைனலா அது போட்டிருந்த சட்டம் மட்டும் தாங்க பொத்துன்னு கீழே விழுது. இப்படி ஒரு காத்த யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்படி ஒரு வேப்பரை யாரால அரெஸ்ட் பண்ண முடியும்? மொத்த பேரும் பேனிக் ஆகி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மிரண்டு போய் நிப்பாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒயிட் சென்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கில்லர் வேற சொல்லியிருப்பான். அது பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கு. அந்த இன்டர்வியூ ஒருத்தர் பார்த்துட்டு பயந்து போய் கதி கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதுல இவரும் சம்மந்தப்பட்டிருப்பாரு போல இருக்கு. இதோட இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல இவ யாரு, எப்படி இப்படியாப்பட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டுட்டு வந்தான், திடீர்னு ரோபோ மாறான், ஹியூமனா இருக்கான், அதுக்கப்புறம் எப்படி இவ நீராவி மாதிரி ஒரு காத்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி திரும்பவும் இப்படியாப்பட்ட வேலைகளை செய்ய முடியுதுன்னே புரியல. போக போக பார்க்கலாம். கண்டினியூஸா இந்த டிராமாவை பார்க்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொபைல் பார்க்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.